ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் பாப்பா வந்து ஒரு 5 மணி போலலாம் எங்கேயோ போயிட்டாங்க. எங்கே போனேன்னு சொல்லு எங்கே போனேன் கேட்குறல்ல, பதில் சொல்லு. எங்கே போனேன் யார் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி போயிட்டாங்க. போயிட்டு இன்னைக்கு எங்களை அந்த அலைய வச்சு 2 பேர் அலைஞ்சிருக்கோம் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு எந்த ஸ்வீட்டி போனேன் வாயே வராது. எங்கே போனீங்க? யார் பிள்ளை எதுவும் தூக்கிட்டு போனாங்களா? பிள்ளை எதுவும் தூக்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு காணா போய் வேலையெல்லாம் கெட்டு போயிட்டு பிள்ளைய காணு தேடி அழிஞ்சி எப்படியோ கண்டுபிடிச்சோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக போயிருப்பாங்களுக்கு எங்களுக்கு தெரியல. டெய்லி அங்கேருந்து நடந்து தானே அழைச்சிட்டு வராங்க அழைத்து வச்சு, அதனால் போயிருப்பாங்களுக்கு. ஆனால் என்றைக்குமே இந்த மாதிரி போனதே கிடையாது. பயப்படும், எங்கேயாவது வெளில போகிறதுனாலே பயப்படுவா. அவளுக்கு போயிட்டு வரதுலாம் வழி தெரியாது. எனக்கு என்ன தைரியத்தில் போச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. இல்லை அவள் பாட்டுக்கு போயிட்டா. அவங்க அவசரம் வந்து வாசத்துக்கு இங்கே ஆடி வெளி ஃபஸ்ட்டு நாங்கள் அதனால் சீக்கிரம் வாசத்துக்காக கதவை பண்ணிட்டாங்க. அந்த 7 நிமிஷம் கேப்பில் போயிருக்கு. எனக்கா ஒன்றும் பிள்ளைய காணுமே என்ன பண்ணுறது ஏற்றுக்கும்போது எங்களுக்கு எப்போவுமே என்னை சுற்றி தான் நிற்பா. எங்கேயுமே மனசுக்கு போகாது. நான் கோலம் போட்டாலும் என் பின்னாடியே வரும், பாத்திரம் வளர்க்க போனால் பின்னாடியே வரும், துணி துவைக்க போனால் பின்னாடியே வரும், துணி காய வச்சாலும் பின்னாடியே தான் வரும், எங்கே போனாலும் பின்னாடியே தான் வரும், எங்கேயுமே போகாது. போயிடுச்சுன்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கடவுள் பிள்ளைகளை எப்படியே என் பிள்ளைய நான் கண்டுபிடிச்சேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வர வழியே இல்லை பயந்து போய் நெருங்கி ஒரு மாதிரி நாயெல்லாம் பார்த்து எதுவும் குறைச்சிச்சா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயந்து போய் வந்தான். அப்புறம் தூக்கி ஊரில் போட அவள் இருக்கா. எப்போ தூக்கினாலுமே தூக்கிட்டு ஆட்டிகிட்டே இருக்கிறத எனக்கு பயந்து ரொம்பவே பிள்ளை. என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஆசையாக வாங்கி வளர்த்துட்டோம். அதுங்க காணுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் பெட்ஸ் வீடியோலாம் போடுறீங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் காணா போச்சுலாம் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் இறந்து போயிடுச்சுன்னா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மனுஷங்களுக்கு நன்றி எப்போதுமே இவங்களுக்கு இருக்கிற நன்றி வந்து யாருமே கிடையாது. அதே மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு நிறைய அறிவு இருக்குது. என்ன ஒரு இதுனா வெளியே தனியாக போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர முடியாது. எத்தனையோ பேர் பாருங்க நாயை வளர்த்துட்டு ரோட்டில் விட்டு போவாங்க. நான் எத்தனையோ வாட்டி கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கு அப்படியே திக்கு தெரியாமல் எங்கிட்டு போகிறது வரதுனே அதுங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எங்கள் பாப்பா கிடச்சிட்டா. அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப நன்றி. மெயினாக கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் காலையில் எங்கள் பாப்பாவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுவாங்க. வீடியோவில் பார்க்கலாம். ஸ்வீட்டி பாய் சொல்லு. பயத்தை விட்டு